வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ஆக்சுவலி நான் பெங்களூரில் இருக்கிறதுனால இதை முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். வாழ்க்கையில் ஒரு இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு. இஃப் யூ கீப் கேரிங் ஓல்ட் பிரிக்ஸ் யூ வில் பி பில்டிங் த சேம் ஹவுஸ். அதாவது பழைய கல்லுக்களையே நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதே வீட்டை தான் நீங்கள் கட்டுவீங்க அப்படின்னு. ரெண்டாவது, யூ ஆர் மென்ட் டு கிளைம் தி மவுண்டன், நாட் கேரி இட். மலைகள் ஏறுறதுக்காக இருக்கு, அது முதுகுல சுமத்தத்துக்காக இல்லை. மலையை நீங்கள் தூக்குற வேலை கிடையாது, நீங்கள் அதை ஏறுறதுக்காக தான் மலை. இது ரெண்டும் வச்சு தான் நான் பேசலான்னு நினச்சேன். முக்கால்வாசி பேர் இன்க்ளூடிங் மீ ஒரு பெரிய தப்பு வாழ்க்கையில் பண்ணுவோம். இது என்னன்னா, முன்னாடி இருந்த வலியை விடவே மாட்டோம். அந்த வலியை டேப் ரெக்கார்டர் மாதிரி திரும்பி திரும்பி போட்டுக்கிட்டே இருப்போம். இதனால தான் பகை, ஜென்மப்பகை, நம்ம சொந்தத்துக்குள்ள தகராறு, இது எல்லாமே வருது இதனால தான். என்னை இப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான், என்னை இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான்னு சேம் ப்ராப்ளம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க வீட்டில் ஏதாவது சண்டை கிண்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்னில் தான் ரிப்பீட் ஆகும். இந்த பேட்டர்னுக்கு நீங்கள் ஸ்லேவ் ஆகிட்டீங்கன்னா வாழ்க்கையில் வெளில வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். மொத்தத்திற்கு ஒரு ஒரு ஸ்கில் இருக்கும். எனக்கு எங்கள் அப்பா வந்து வெரி ஸ்கில்டு இன்ஜினியர் அண்ட் வெரி டேலண்டட் மேன். எங்கள் தாத்தாவும் ஹைலி டேலண்டட். அதனால் எங்கள் அப்பாவோட ஸ்கில் செட்டை வச்சு தான் என் சொந்தக்காரங்கள்லாம் மெஷர் பண்ணுவாங்க. நம்மளுக்கு படிப்பறிவு கம்மி அந்த காலத்தில். அதனால் பெருசாக மார்க்கு வாங்க மாட்டோம். நம்ம சொந்தக்கார பசங்க நல்ல மார்க்கெல்லாம் வாங்குவாங்க. அது மாதிரி நம்மளால் வாங்கவே முடியாது. அந்த ப்ரெஷர்னாலேயே திரும்பி இன்னும் போய் ஓல்டு ப்ராப்ளம்லாம் மாட்டிகிட்டே இருப்போம். வேறு வேறு ஃபார்மில் அதே ப்ராப்ளம் திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த சொந்தக்காரங்களோட நம்மளை கம்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மேலே வெறுப்பு தான் வந்துடுச்சு. இந்த வலியை போகிறதுக்கு ரொம்ப நாளாச்சு. எப்போ அந்த வலியை வந்து நான் தூக்கி கடாசின அப்புறம்தான் என் லைஃபு பெட்டர் ஆச்சு. அதுக்கப்புறம்தான் லைஃபு சேஞ்சே ஆச்சு. நீ அந்த பழைய ஓல்டு பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் செட் மாறாது. உங்கள் மைண்ட் செட் மாறலைன்னா அதே ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் திரும்பி 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 அதே வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதில் வந்து எங்கேயுமே போகாது. அவங்க வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வெறுப்பும் பொறாமையும் தான் பண்ணுவீங்களே தவிர உங்களுக்கு பெருசாக ஒன்றும் அதுலேருந்து கிடைக்காது. அதனால் ரிசென்ட்மெண்ட்டை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் தான் சஃபர் பண்ண போகிறீங்க. நீங்கள் யாரை ரிசென்ட் பண்ணுறீங்க, யார் மேலே நீங்கள் வெறுப்பாக இருக்கீங்களோ அவனுக்கு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. உங்களுக்கு தான் கஷ்டம், உங்களுக்கு தான் வலி, உங்களுக்கு தான் சுமை. உங்களை வந்து கம்பேர் பண்ண சொன்னோம். 2 சின்ன பசங்களை கம்பேர் பண்ணவன் தப்புனால எனக்கும் அந்த இன்னொரு சின்ன பசங்களுக்கும் ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த வெறுப்பு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் திரும்பி 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 அதே தவிர நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் யார் உங்களை கம்பேர் பண்ணாங்களோ அதை குயிக்காக பார்த்து மன்னிக்க கற்றுக்கிறது உங்களுக்கு பெட்டர். இந்த வெறுப்பை நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களை தான் டேமேஜ் பண்ணும், உங்கள் கேரியரை தான் டேமேஜ் பண்ணும், உங்கள் ஃப்யூச்சர் தான் டேமேஜ் பண்ணுங்க. ஏன்னா எவனை பார்த்து நீங்கள் சூடு போட்டுக்கிறீங்களோ, யாரை பார்த்து நீங்கள் வெறுப்பாக இருக்கீங்களோ அவனை வந்து இது பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா அவன் மைண்டில் அவங்கள அவன் அடித்து தாண்டி எங்கேயோ போயிட்டான். அதனால் அவன் உங்களை திரும்பி பார்க்க போகிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷனுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் பெரிய பில்டிங் கட்டணும் அப்படின்னா ஆல்ரெடி சுமந்துட்டுருக்கிற வெயிட்டு, அந்த வெறுப்பு வெயிட்டை தூக்கி கடாசின அப்புறம்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். எங்கள் சொந்தக்காரங்க கம்பேர் பண்ணத்தையே எங்கள் சொந்தக்காரனை நான் திட்டிகிட்டே இருந்தேன்னா அவரையும் திட்டிகிட்ருப்பேன், கம்பேர் பண்ண பையனையும் திட்டிகிட்ருப்பேன். அவங்க 2 பேரும் வாழ்க்கையில் முன்னேறிட்டுருப்பாங்க. அவங்க கம்பேர் பண்ணது கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சுமக்கிறது நம்ம வாழ்க்கை ஓடி போயிடும். அந்த சுமையை அவன் ஏதோ வளர்னாயா அப்படின்னு தூக்கி போட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோன்னா நம்ம வாழ்க்கைக்கு க்ரோ ஆகிறதுக்கு தனி வழி கிடைக்கும். அந்த ஸ்பேஸில் தான் நீங்கள் க்ரோ ஆக முடியும். அதனால் அந்த பழசை விட்டுட்டு வேறு ஊருக்கு போயோ இல்லை வேறு இடத்துக்கு போய்
யூ ஸ்டார்ட் டு பில்ட் சம்திங் பெட்டர். அதனால் எது உங்களை மோட்டிவேட் பண்ணலையோ, எதுக்கு வேலைக்காகலையோ, தேஞ்ச செருப்பை கழட்டி எறிகிற மாதிரி அதை நீங்கள் கழட்டி எறிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு பெட்டர். அதனால் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். அந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டில் உங்களை எது முன்னாடி ஹெல்ப் பண்ணலையோ அதை கழட்டி எறிகிறது ரொம்ப நல்லது. ஸோ அப்படி விட்டுட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபார் இடத்து பெட்டர் பிளேஸுக்கு போய் சேருவீங்க. அதே மாதிரி ஹார்ட்ஷிப்புங்கிறது உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது. வாழ்க்கையில் உங்களுக்கு கடவுள் ப்ராப்ளத்தை கொடுக்குறான்னா உங்களை சோதிக்கிறான். அந்த சோதனையில் நீங்கள் பாஸ் ஆகி டேஸ்ட்டு ஜெயிச்சு வரணுமே தவிர அதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை கீழே வச்சு அமைக்கிடும். வாழ்க்கையில் பல சோதனைகள் வரும், பல டெஸ்ட்டுகள் வரும். சிலதில் ஈஸியாக ஜெயிச்சிருவோம், சிலதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வெளில வருவோம். அதுலேருந்து கட்டத்துலேருந்து நம்ம எப்படி ஜெயித்தோம், எவ்வளோ நாள் இருந்தாலும் விடாமுயற்சியில் அதை வச்சு தகராறு பண்ணி மேலே வந்தோங்கிறது பார்க்கணும். அதை விட்டுட்டு இல்லையே எனக்கு மட்டும் ஏன் அது வந்தது அப்படின்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு நல்லது அது வந்தது, அதனால் அதுக்கு அகென்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணீங்க. அந்த ஸ்ட்ரகிள்னால உங்கள் வாழ்க்கையே பெட்டராக மாறிடுச்சு. ஏன்னா எதை வந்தாலும் உன்னால் தாங்க முடியும் அப்படிங்கிறத தெரியும். வாழ்க்கையில் தூக்கிறத பார்க்காதீங்க, ரோடில் அடுத்த ஸ்டெப்பை வச்சு போயிட்டே இருங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு 1000 மைல் ஜேர்னி. அந்த 1000 மைல் ஜேர்னியில் நீங்கள் ஸ்டெப்பாக எடுத்து வச்சு முன்னாடி போகணுமே தவிர நீங்கள் அப்படியே ஆன் படுத்து உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்மளை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. நம்ம எழுந்து காலால் நடந்தால் தான் நம்ம வேலை செய்ய முடியும். அதனால் ஒரு இடத்துல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நம்ம வரல. இந்த ஜேர்னி நடந்துகிட்டே இருக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நடுவில் முடியலன்னு கொஞ்சம் நேரம் உட்காந்தாலும் எழுந்து நடந்து முன்னாடி ஒரு ஸ்டெப்பாக போங்க. எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்தாலும் வாழ்க்கையில் 300 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு எடுத்து போங்க. வாழ்க்கையிலேருந்து லெசன்ஸ் கற்றுக்கங்க. ஆனால் பழசாக நடந்த ஸ்ட்ரகிள்ஸ் தான் உங்களை டிஃபைன் பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. அப்படி டிஃபைன் பண்ணிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். வெளியிலேன்னு ஒருத்தன் இதுதான் உன் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. நம்மளோட ஸ்ட்ரென்த்து என்னங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியணும். அப்படி தெரியலன்னா வாழ்க்கை நம்மளோட கைட்டிட்டு போயிடும். சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது உங்களுக்குள்ளேருந்து தான் வருது. சக்ஸஸ்ங்கிறது வெறும் கோல்ஸை ரீச் பண்ணுறது கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கங்கிறது தெரியணும். சக்ஸஸ்ங்கிறது உங்களுக்கே நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுலேருந்து தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.